வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த வாட்டி தத்துவ பேச்சுல ஒரு மாசத்துக்கு எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, உங்கள கேள்வி கேட்குறேன் அப்படின்னு. இத்தன நாள் நான் சொன்ன 3 வருஷத்துல ஏதாவது டாபிக் எடுத்து அதில என் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்தும், மத்த விஷயத்தையும் அவர கேட்குறேன்னாரு. கேள்வி பதில் இருக்கும். ஒரு 1 மாசம் இப்படி போகும். அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தத்துவ பேச்சு நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ, லைஃப்ஸ் தொடர்ந்து ஒரு சில கேள்விகள் ஆனந்த் சார்ட்ட எல்லாருக்கும் கேட்கணுன்ற தாட்ஸ் இருக்கும். அத பத்தி கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. அந்த கேள்விகள ஆனந்த் சார்ட்ட நான் கேட்கிறேன். இப்ப எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள கேட்கிறேன். சார், ஒரு டெசிஷன நீங்க எப்படி எடுக்குறீங்க? போன வாரம் நான் பார்த்தேன். ம், ரொம்ப முக்கியமான 2 விஷயம். ம், 1 மதுரையில நம்ம ஈவென்ட். ம், அது வந்து சாட்டர்டே. ம், ஃப்ரைடே நீங்க ராகுல் காந்தி அவர்கள போய் பார்க்கறது ம், அப்படின்னு சொல்லி, வியாழக்கிழமை நைட்டு 11 மணிக்கு ஃப்ளைட் புடிச்சு டெல்லி போறீங்க. ம், ஃப்ரைடே ராகுல் காந்தி அவர்கள பார்த்துட்டு, சனிக்கிழமை ஈவென்ட்‌டுக்கு மதுரைக்கு வரீங்க. ம், ஒருவேளை ம், ராகுல் காந்தி அவர்களையும், நம்ம மதுரை ஈவென்ட்டும் ம், ஒரே நாள்ல அலைன் ஆயிருந்தால், ம். எப்படி டெசிஷன் எடுத்திருப்பீங்க? டெஃபினட்டா நான் மதுரை ஈவென்ட்டுக்கு தான் போயிருப்பேன். ராகுல் காந்தி ஈவென்ட்டுக்கு போயிருக்க மாட்டேன். ஓகே. ம். பிகாஸ் எனக்கு வெரி கிளியர். நான் என்ன கமிட் பண்றேங்கிறது தான் எனக்கு முக்கியம். ம். ஸோ, ஏன்னா நான் இது முன்னாடியே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கமிட் பண்ணது. இந்த ம். மாரி நான் மதுரை ஈவென்ட் பண்ண போறேன்னு. என்ன நம்பி ஒரு 1200 பேர் வரப்போறாங்க. ம். ஒருத்தர் வந்திருந்தாலும் என் முடிவு அதுதான். ம். ஒருத்தர் 2 பேர் இருந்தா அவங்கள கேட்டிருப்பேன் போஸ்ட்போன் இப்போ 3 மீட்டிங் இருக்கு. 3 தனி இண்டிவிஜுவல்னா, ஐ கேன் ரிக்வெஸ்ட் தெம் டூ போஸ்ட்போன். ம். இது மாரி நான் இங்க போணும்னு இருக்கு. உங்களால முடிஞ்சா போஸ்ட்போன் பண்ணிக்கங்க. ம். நான் அடுத்த நாள் பார்க்கலான்னு. ம். பட் இது ஒரு பப்ளிக் ஈவென்ட்டு. என்ன நம்பி இவ்வளோ பேர் வராங்க. ஸோ, தேர் வாஸ் நோ பிரெய்னர். நான் போயிருக்க முடியாது. ஓகே. இதுல கேள்வி என்னன்னா சார், இப்ப ராகுல் காந்தி அவர்கள போய் பார்க்கணும். அரசியல்ல மக்களுக்கு அடுத்த கட்ட லெவல்ல அவங்க மக்கள் எடுத்துட்டு போறதுக்கான சேவையை இன்னும் பெருசா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி நீங்க போய் பார்க்கறதுக்கான ஒரு இது. இந்த ஒரு ஈவென்ட்ட நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுனேன் அப்படின்னா, ராகுல் காந்திய போய் பார்க்கும்போது எனக்கு அடுத்த லெவல் ஒரு ஆப்ஷன் கிடைச்சா மக்களுக்கு அல்ல, இன்னும் பெரிய லெவல்ல அதான் சேவை இல்ல. பண்ண முடியும். அப்படின்ற தாட் உங்களுக்கு வரலையா? வரவே வராது. ஏன்னா, ராகுல் காந்தி எங்க போயிட போறாரு? அப்புறம் திரும்பி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். சரி, அவரும் ஹியூமன் தான். ஷூரா நான் அவர்ட்ட சொன்னா அவரு புரிஞ்சுக்க போறாரு. யார் இன்வைட் பண்ண? ராகுல் காந்தி என்ன இன்வைட் பண்ணல. என்ன இன்வைட் பண்ணது மீடியா சேர்மன். அவருக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா, அவர் புரிஞ்சுக்க போறாரு. இந்த மாரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ம். எப்படி ஒருத்தர் டெசிஷன் எடுக்கணும்? இது கிரைசிஸே இல்லையே! இதுல என்ன நீங்க கிரைசிஸ்? ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டீங்க சார். எனக்கு இந்த கேள்வி வந்தது பார்த்தீங்களா? 2 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு 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 டக்குனு ஒரு ஸ்ட்ரைக் வருது. டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு மாரி நம்மளோட படபடப்பு வருது. ஜெனரலா நான் கேட்கிறேன். நான் அப்படிலாம் இல்ல. எனக்கு 8:30 மணிக்கு கூப்பிட்டாங்க அன்னைக்கு. Thursday 8:30 மணிக்கு நைட்டு. நைட்டு. ஸோ, பிட்வீன் 11:30க்கு நான் 11:00 ஃப்ளைட்ட புடிச்சேன். ம். 11:00 ஃப்ளைட் புடிச்சுட்டு அங்க போய் ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணேன். போய் தங்கிட்டு அது போறதுக்கு முன்னாடியே நான் சேஃபா என்ன பண்ணிட்டேன்னா, சாட்டர்டே மார்னிங் கார்த்தால 5:30 மணிக்கு மதுரையிலேருந்து வர ஃப்ளைட்ட புக் பண்ணிட்டேன். ஸோ, ம். ரிட்டர்ன் ம். டிக்கெட் அண்ட் வொர்ஸ்ட் கேஸ் ஐ வுட் ஹவ் கம் அட் 8:30 ஆன் மதுரை. அத ம். புக் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வேரியஸ் நான் போனதுனால என் டீம் ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் வொர்க்கிங். வாட் இஸ் த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஐ கேன் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். ஸோ, ஐ வாஸ் வெரி கிளியர். எய்தர் நான் ட்ரிவாண்ட்ரம் வொர்ஸ்ட் கேஸ் திருச்சி வந்துருவேன். ம். திருச்சியிலேருந்து மதுரை இஸ் ஒன்லி 2 ஹவர்ஸ். 2 ஆப்ஷன் இருந்தது. எய்தர் மதுரை ஆர் திருச்சி. திருச்சி வாஸ் அன் ஆப்ஷன் இஃப் ஐ அம் ஃப்ளையிங். வொர்ஸ்ட் கேஸ் அன்னைக்கே எனக்கு வேலை முடிஞ்சு நான் மெட்ராஸ் வந்தேன்னா, மெட்ராஸ்லேருந்து கார்ல போயிருப்பேன். ம். ஸோ, ஐ வாஸ் வெரி கிளியர் தட் சாட்டர்டே ஈவென்ட் வாஸ் நாட் இன் எனி கொஸ்டின். என்ன கொஞ்சம் பாடியோட ஸ்ட்ரெயின் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ, அன்னைக்கு மார்னிங் மீட்டிங் 4:00 வரைக்கும் இருந்தது. நான் 4:00 வரைக்கும் என்னால இருக்க முடியாது. 1:30க்கு அவர் பேசி முடிச்சுட்டு போனார் 12 மணிக்கு. 1:30க்கு நான் சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்பி ஏர்போர்ட் போய் ஒரு 6:30 மெட்ராஸ் வந்துட்டேன். 8:00 ஃப்ளைட் மதுரை பிடிச்சுவிட்டேன். இது பெரிய டிசிஷன் மேக்கிங் இந்த இதே மாரியான சின்ன சின்ன விஷயங்கள்லயே டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இது ரொம்ப தேர் ஆர் ஈவன் ஸ்ட்ராங் மோர் டிஃபிகல்ட். இப்போ விராட் கோலி எடுத்துக்கோங்க. ம். ம். ரைட்டா? ம். விராட் கோலியோட டிசிஷன் பாருங்க. அவர் ஒரு வாட்டி அவங்க அப்பா இறந்துட்டாரு. ம். அவர் ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஆடிட்டு இருக்காரு.
பாடி வீட்ல இருக்கு. ம். ரைட்டா? அன்னைக்கு அவர் பேட் பண்ண போறாரா இல்லையாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு. அவர் யார்ட்டயுமே சொல்லாம ஃப்ரெண்ட கூப்ட்டு, ரோடு ஓரத்தில வண்டிய நிறுத்திட்டு, அந்த வண்டியில ஏறி போயி, அன்னைக்கு பேட்டிங் ஒரு நல்ல ஸ்கோரும் அடிச்சாரு அவரு. அடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் திரும்பி வீட்டுக்கு போனாரு. அண்ட் காரியத்த அட்டெண்ட் பண்ணாரு. அத அவர் பல தடவ சொல்லியிருக்காரு. அதுதான் டிஃபிகல்ட் டிசிஷன் மேக்கிங். ம். இத வந்து நீங்க வந்து ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங்ன்னு நீங்க சொல் சொல்றது தப்பு. அண்ட் தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஹவ் மேட் பிக்கர் டிசிஷன்ஸ். பல 1000 கோடி இது நஷ்டம் தெரிஞ்சு கூட வாட் வாஸ் தி கரெக்ட் திங் டு டூ அப்படின்னு ம். பார்த்து கரெக்ட் திங் டு டூ பண்ணியிருக்காங்க. நார்மலா நீங்க எப்படி பார்ப்போம்னா, இப்ப ராஜ் ரத்னம், அப்புறம் குப்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. ம். அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்சைடர் ட்ரேடிங் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, ம். அத ட்ரேட் பண்ணக்கூடாது. தட் இஸ் இஃப் ஐ அம் பிரிவி டூ சம் இன்ஃபர்மேஷன். அத வச்சு ட்ரேட் அத பண்ணக்கூடாது. வச்சுட்டு நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் அன் எத்திக்கல் ம். கொஸ்டின். பட் இந்த எத்திக்கல் கொஸ்டின்ல எல்லாருமே ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா தே வில் ட்ரை டூ மேக் மனி மணி. குயிக்லி. ம். பட் தேர் ஹேவ் பீன் நெறைய பேர் தெரியும். ஹூ ஹவ் நாட் டன் இட். ம். அத பண்ண மாட்டாங்க. விஷயம் அது இன்சைடர் ட்ரேட் இன்ஃபர்மேஷன் வந்தும் வந்தும் விட்டுருவாங்க. தே வில் நாட் ட்ரேட். அது எத்திக்கல். எத்திக்கல். இது மோர் டிசிஷன். ஏன்னா வி ஆர் டாக்கிங் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ம். நான் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரைட்டா? அதுதான் ஒரு நல்ல கம்பெனிக்கும், நல்ல நல்ல பிசினஸ்மேன், எத்திக்கல் பிசினஸ்மேனுக்கும், சாதாரண ஆளுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ ஆல் திஸ் இஸ் டிரான்சாக்ஷன். நான் வந்து ராகுலோட பார்க்குறது ஒரு டிரான்சாக்ஷன். இட்ஸ் அ மீட் பட் இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். ம். 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 அதே மாதிரி நான் வந்து என் மணி பேஜ்ல நான் மீட்டிங் போட்டது ஒரு குரூப் டிரான்சாக்ஷன். எஸ். இன் எனி டிரான்சாக்ஷன் தேர் இஸ் லூஸ் லூஸ், வின் லூஸ், லூஸ் வின், வின் வின். ம். அட் ஆல் உங்களோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, அட் ஆல் டைம்ஸ் இட் ஷுட் பி வின் வின். தட் இஸ் ஐ வின், யூ வின். ம். அதுதான் பெஸ்ட் சிச்சுவேஷன். வின் வின் சிச்சுவேஷன்ல இருக்கணும். இன் கேஸ் தெர் இஸ் நோ வின் வின் சிச்சுவேஷன் இஸ் நாட் பாசிபிள். இது வந்து ஒரு ஸ்போர்ட் கிடையாது. ம். ம். இது ஒரு கிரிக்கெட் மேட்சோ, ஒரு டென்னிஸ் மேட்சோ, இல்ல ஒரு ஃபுட்பால் மேட்சோ கிடையாது. இட் இஸ் பெட்டர் டு லூஸ் டு வின். ஓகே. கிரிக்கெட்லயே தேர் ஹேவ் பீன் கிரேட் ஆக்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அதனால வந்து ஒரு மேட்சே தோத்ததும் இருக்கு. 1982ன்னு நினைக்கிறேன். அந்த பீரியட்ல ஒரு கோல்டன் ஜூப்ளி டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஒண்ணு நடக்கிறது. ஓகே சார். 50 இயர்ஸ் ம். கழிச்சு ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் இந்தியா டெஸ்ட் மேட்சுக்காக ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குறாங்க. அதுல ஆக்சுவலி வந்து இந்தியா வின்னிங் பொசிஷன்ல இருக்கு. விஸ்வநாத் தான் கேப்டன். ஜி.ஆர். ம். விஸ்வநாத்ன்னு. ம். அவர் பெரிய இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாத ஒரு பெரிய இந்தியன் பேட்ஸ்மேன் அவர். நம்பர் 4 பேட்ஸ்மேன். அந்த ஜூப்ளி டெஸ்ட்ல போத்தம் அம்பையர் அவுட் குடுத்துருவான். ஓகே. அது அவுட் இல்லன்னு எல்லாருக்குமே தெரியும். நார்மலா நீ வின் பண்ணணும்னா, நீ அந்த மேட்ச வந்து பேசாம இந்த பக்கம் வேடிக்கை பார்த்திருந்தா, போத்தம் போயிருக்கணும். அன்னைக்கு நம்ம வின் பண்ணியிருக்கணும். விஸ்வநாத் போயி கான்ஷியன்ஸ்ல அவர ரீகால் பண்ணுவாரு. அந்த மேட்ச் தோத்துருவாங்க. ம். ம். விஸ்வநாத்தோட கேரியர் அதோட முடிஞ்சிரும். ஓகே. அதனால சொல்லி முடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபார்ம் போயிடுச்சு அது இதுன்னு சொல்லி, பாகிஸ்தான் டூர்ல அவுட் ஆஃப் ஃபார்மு. அதுக்கப்புறம் அவர ஒரு மாதிரி சைலன்ஸ் பண்ணிடுவாங்க. ம். 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 வேற அது ஆயிடுச்சு, அவர் ஃபார்ம் இல்ல, அது இது என்னமோ சப்ப கட்டி முடிச்சுருவாங்க மேட்ர. பட் ஹி ஓகே. நியூ தட் இட் வுட் பி வெரி அன்பாப்புலர். ஏன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு கொலோசியம்ல கிளாடியேட்டர் ஃபைட் மாரி தான் நீங்க கிரிக்கெட் மேட்ச பார்க்கணும். ம். ம். ஸோ அட் தட் டைம் வந்து இந்தியா வாஸ் அ வெரி ஸ்ட்ரக்லிங் கண்ட்ரி. ஸோ வெள்ளைக்காரன தோற்கடிச்சா ஒரு ஸ்பெக்டேட்டர் ஸ்போர்ட் அது. அன்னைக்கு போத்தம் அவர் கூப்பிட்டுருக்கலன்னா, அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்கும். ஆனா அவர் கூப்பிட்டாரு. அவரு கூப்பிட்டாரு. அதுதான் மோஸ்ட் எத்திக்கல் டிசிஷன். ஓகே. சார் ஒரு டெசிஷன் மேக்கிங்ல நான் ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட்ட கவனிக்கணும்? லைஃப் வந்து ஒரு கேம் இல்ல, ஒரு மேட்ச் இல்ல. ம். ஸோ வந்து இட் இஸ் நாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அ ஹியூமன் பீயிங். ம். ஸோ அந்த ஹியூமன் பீயிங்கோட டிக்னிட்டிய நீங்க குறைச்சிடக்கூடாது. குறைச்சிடக்கூடாது. யூ கேனாட் நான் மேல உட்காந்துன்னு இருக்கேன்னு, ஐ கேனாட் கிரஷ் ஹிஸ் டிக்னிட்டி. ம். அது நெறைய எஸ்பெஷலி கவர்மெண்ட்ல ரொம்ப நடக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறவங்க ரொம்ப அரகன்ட்டா இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து
He is only accused of a crime. He is not a criminal. The court will decide whether he is a criminal or not. That is, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஆள நடத்துறத நீங்க பார்த்தீங்கன்னா, அவன விசாரிக்கிறச்சே அவன கிரிமினல் மாரி போட்டு 4 சாத்து சாத்துவாங்க. ம். இதுல எப்படின்னா, அந்த துணிவு டயலாக்ல ஒரு இடத்துல அஜித் சொல்லுவாரு. ம். ரூ. 1000 திருடினா போலீஸ்காரன் அடிப்பான். 1000 கோடி திருடிட்டான்னா, நீங்க போலீஸ்காரன் தான். சலாம் அடிப்பான். அதுதான் ராங் வே ஆஃப் மேக்கிங் டிசிஷன். ம். நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிறது இதுதான். ரைட் சார். ஸோ ஒரு டெசிஷன எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றத இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.